வாங்க டிடெக்டிவ்ஸ். ஐயோ ஐயோ, படத்துல ட்விஸ்ட் வச்சு நம்ம பார்த்திருப்போம். இங்க ரியல் லைஃப்ல வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கிற ஒரு ரியல் கேஸை தான் பார்க்க போறோம். ஒரு லேடி ஒருத்தங்க ஒரு டாக்டர் வந்து என்ன அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ கொடுக்கறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கறாங்க. ஆனா அவர் அந்த தப்பு பண்ணல அப்படின்னு ரிசல்ட் வருது. ஆனா இந்த பொண்ணு இவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த கேஸ்ல பார்க்க போறோம். சோ டிடெக்டிவ்ஸ், ஞாபகமா உங்க கிரைம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ சம்பவம் நடந்தது கிப்ளிங் அப்படின்ற ஒரு சின்ன டவுன்ல தான். சோ அந்த டவுன்ல வந்துட்டு ரொம்ப அதிக மக்கள்லாம் இல்ல. சோ அதனாலேயே ஒருத்தர் நல்லாவே தெரியும். ஒரு கம்யூனிட்டி மாதிரி ரொம்ப ஹாப்பியா வாழ்ற ஒரு டவுன் அது. அந்த டவுன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற கேண்டி அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் சரியான சண்டை. கேண்டிக்கு வந்து பிரஷர் தலைக்கு ஏறுது. போடா இவனே அவனே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கார்ல அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பிரஷர் தாங்க முடியாம நேரா அவங்க அந்த டவுன்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிடலுக்கு வராங்க. சோ கேண்டி கிட்ட ஒரு நர்ஸும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வருவாரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க. அப்ப ஒரு டாக்டரும் வராரு. சோ அந்த டாக்டரை வந்துட்டு கேண்டிக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா கேண்டிக்கு பிரசவம் பார்த்ததே இந்த டாக்டர் தான். சோ கேண்டியும் நடந்த விஷயத்தெல்லாம் டாக்டர் கிட்ட சொல்ல, டாக்டரும் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, இந்த ஊசியை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊசியை போடுறாரு. அந்த ஊசியை போட்ட உடனேமே கேண்டிக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. டாக்டரும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேண்டி மயக்கத்துல இருக்கும் பொழுது வித்தியாசமா ஏதோ ஃபீல் பண்றாங்க. அவங்கள யாரோ அபியூஸ் பண்ற மாதிரி, ரேப் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆனா எதையும் அவங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன்னால மயக்கத்துல இருக்காங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு கேண்டி வந்து மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. தெளிவா புரியுது அவங்களுக்கு நம்மள யாரோ அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க போட்டிருக்கிற அந்த இன்னர் வேர் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு கவருக்குள்ள போட்டுக்கிறாங்க. ஏன்னா அதுதான் முக்கியமான ஆதாரம். சோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்கள உண்மையிலேயே யாராவது அபியூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க டெஸ்ட் பண்ணும்பொழுது தான் இவங்களுடைய இன்னர் வேர், ஜீன் பேண்ட், அவங்களுடைய பிரைவேட் பார்ட் எல்லாத்துலயுமே சீமன் இருக்கு. அப்படின்னா இவங்கள யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. அதோட கேண்டியோடைய பிளட்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அதுல வித்தியாசமான ஒரு மருந்து கலந்துருக்கான். அத வேர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ சின்ன சின்ன ஆபரேஷனுக்கு பேஷண்ட்டை மயக்கமாக்குறதுக்காக யூஸ் பண்ற மருந்து அது. சோ டாக்டர் தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுதே இந்த டாக்டர் இருக்கார்ல, அவர் இந்த டவுன்ல வந்து ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படின்னு பேர் எடுத்தவரு. சோ அதனாலேயே கேண்டி சொன்னதை அந்த ஊர் மக்களே நம்பவே இல்ல. டாக்டருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களே. ஆனா கேண்டி கேஸ் கொடுத்ததுனால டாக்டர் தன்னாலேயே முன் வந்து அவருடைய பிளட் சாம்பிளை கொடுக்கறாரு. சோ அதை கலெக்ட் பண்ணி டாக்டருடைய டிஎன்ஏவும் இங்க கேண்டியோடைய ட்ரெஸ்ல இருந்த சீமன்ல இருக்கிற டிஎன்ஏவும் சேமா இருக்கான்னு பார்க்கும் பொழுது அது சுத்தமா மேட்ச் ஆகவே இல்ல. அப்படின்னா அந்த தப்ப பண்ணது டாக்டரே கிடையாது அப்படின்னு ரிசல்ட் வருது. சோ இதனால அந்த ஊர் மக்கள் வந்து நல்ல டாக்டர் மேல நீ பழி போடுறியா அப்படின்னு கேண்டியை தான் அவமானப்படுத்துறாங்களே. ஆனா கேண்டி சும்மா விடுற மாதிரி இல்ல. இவர் ஒரு டாக்டர் அப்படின்றதுனால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா டிஎன்ஏவை மாத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அகைன் திரும்ப கேஸ கொடுக்க, இந்த தடவை போலீஸ்ல இருந்து வந்த நர்ஸ் அவங்க டாக்டருடைய நரம்புல இன்ஜெக்ட் பண்ணி ரத்தத்தை எடுக்கிறாங்க. அது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அங்க அனலைஸ் பண்றாங்க. ஆனா இப்பவும் டிஎன்ஏ சுத்தமா மேட்ச் ஆகவே இல்ல. சோ டாக்டர் வந்து 2 தடவை பிளட்ட கொடுத்துட்டாரு, டிஎன்ஏ மேட்ச் ஆகல. சோ இவருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு இந்த கேஸே மொத்தமா க்ளோஸ் ஆகுது. சோ அந்த ஊர் மக்களும் கேண்டிய வந்து ரொம்ப மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க, பொய் சொல்றா அப்படின்னு. அதனாலேயே கேண்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை ஏற்பாடு பண்ணி அவரு வந்து டாக்டருடைய காரை நைஸா ஓபன் பண்ணி உள்ள போய் முடியோடைய சாம்பிள், அதோட ஒரு லிப் பாம் ஒன்னு இருக்கு. டாக்டர் வந்து அவரோட லிப்ஸ்ல யூஸ் பண்ணுவாரு. அந்த லிப் பாமையும் எடுத்துட்டு வராங்க. இப்ப கேண்டி வந்து ஒரு பிரைவேட் லேப்ல அந்த லிப் பாம்ல டாக்டருடைய டிஎன்ஏ ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும் பொழுது ஒரு டிஎன்ஏ இருக்கு. அதுவும் இவங்கள அபியூஸ் பண்ணவரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும் பொழுது அது பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஆல்ரெடி 2 தடவை டெஸ்ட் பண்ணாங்க, அதுல சுத்தமா மேட்சே ஆகல. ஆனா இப்ப மேட்ச் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லி இத காரணமா காமிச்சு க்ளோஸ் பண்ண அந்த கேஸ் ஃபைல திரும்பவும் ஓபன் பண்றாங்க. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த லிப் பாம் வந்துட்டு டாக்டர் தான் யூஸ் பண்ணிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி. அதோட இவங்க வந்துட்டு எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாம அவரோட காரை ஓபன் பண்ணி உள்ள போயிருக்காங்க. இது இவங்களுக்கு ப்ராப்ளமா வரும். இருந்தாலும் பரவாயில்லன்னு கேண்டி கேஸ போடுறாங்க. அந்த டாக்டரும் வந்துட்டு தன்னாலேயே முன் வந்து அகைன் டிஎன்ஏவுக்காக என் ரத்தத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல, இந்த தடவை போலீஸ் வந்து பக்காவா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நடக்கிற எல்லாத்தையும். சோ கேமரா முன்னாடியே அவரோட உடம்புல இருந்து ஒரு நர்ஸ் வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி பிளட் எடுக்க ட்ரை பண்றாங்க. பிளட்டே வர மாட்டேங்குது. இன்னொரு இன்ஜெக்ஷன் எடுத்து ட்ரை பண்றாங்க, வரவே மாட்டேங்குது. என்னடான்னு புரியல. அது
அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பிளட் இன்ஜெக்ஷன்ல வர ஆரம்பிக்குது. அந்த நர்ஸுக்கே புரியல, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதுவும் பிளட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா டாக்டருடைய பிளட்டை வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்கும் பொழுது அகைன் திரும்பவும் அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்ல, டிஎன்ஏ மேட்சே ஆகவே இல்லை. எங்க கேண்டிக்கு எதுவும் புரியல, ஏன்னா அந்த லிப் பாம்ல இருக்கிற அந்த டிஎன்ஏ வந்துட்டு மேட்ச் ஆகுது, அவர் தான் அபியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிறாங்க, அதுவும் கேமரா முன்னாடி தான் எல்லாமே நடக்குது. ஆனா அந்த ரத்தத்துல இருக்கிற டிஎன்ஏ வந்துட்டு இந்த தப்ப பண்ணது இவரு கிடையாது, டிஎன்ஏ மேட்ச் ஆகலன்னு வருது. கேண்டியும் குழம்பி போறாங்க. அதோட அவ்வளவுதான், இதுக்கு மேல டாக்டரை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு கேண்டிஸ் கிட்ட சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இந்த கேஸை பர்மனண்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து 5 வருஷங்கள் கடந்து போகுது. அப்ப போலீஸ்க்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ போலீஸும் அவங்க போறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் தான். கம்ப்ளைண்ட் பண்ணது டாக்டருடைய ஒய்ஃப் தான். ஏன்னா அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. ஸோ டாக்டருக்கு வந்து அது ஸ்டெப் டாட்டர். ஸோ டாக்டர் என்ன பண்ணுவாராம், ஊசியை எடுத்துக்கிட்டு நைட் டைம்ல அந்த ஸ்டெப் டாட்டரான அந்த குழந்தைக்கும் அந்த ஊசியை போட்டு அந்த குழந்தையையும் அபியூஸ் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் ரொம்ப நாள் நடந்திருக்கு. ஒரு நாள் டாக்டரோட ஒய்ஃப் அவருடைய பொருளெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல நிறைய காண்டம்ஸும் ஊசி, அதோட நம்ம கேண்டிக்கு போட்டார்ல மருந்து, அந்த மெடிசன்ஸையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனால கடுப்பாகி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ இந்த டாக்டர் இவ்வளவு கேவலமானவனா இருக்கானே, ஒருவேளை கேண்டி சொன்னது உண்மையா இருக்கலாமோ அப்படின்னு க்ளோஸ் பண்ணப்பட்ட கேண்டியோடைய ஃபைலும் ஓபன் ஆகுது. திரும்பவும் டாக்டர் கிட்ட இருந்து டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, ஜஸ்ட் சந்தேகம் தான். அதனால டாக்டர் கையில இருந்து பிளட்டை மட்டும் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த தடவை டாக்டர் தப்பு பண்ணிருக்காருன்னு ஒய்ஃபே சொல்லி ஆதாரமே இருக்கிறதுனால டாக்டருடைய ஹேர் சாம்பிள், அவருடைய சலைவா, பிளட் சாம்பிளையும் எடுக்கிறாங்க. ஆனா கை விரல்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையுமே லைவா போலீஸ்காரங்க ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் பொழுது எல்லாமே மேட்ச் ஆகுது. கேண்டிய அபியூஸ் பண்ணது இந்த டாக்டர் தான். முன்னாடி 2-3 தடவை டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ மேட்ச் ஆகல, ஆனா இப்ப பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வியே வருது, இதுக்கு முன்னாடி எடுத்த பிளட் டெஸ்ட்ல எல்லாம் எப்படி டிஎன்ஏ மேட்ச் ஆகாம இருந்தது? அதுவும் அவரோட ரத்தம் தான். லேப்ல கரெக்டா தான் டெஸ்ட் பண்ணாங்க, ஆனா அது மட்டும் ஏன் மேட்ச் ஆகல அப்படின்னும் பொழுதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட டாக்டர் உடைக்கிறாரு. சும்மா வேற லெவல்ல டாக்டர் பிளான் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த பிளட் சாம்பிள் எல்லாமே அவருடைய ஒரு கையில இருந்து மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. அதோட எடுக்கப்பட்ட அந்த வீடியோல பார்க்கும்போது கூட அவரோட நரம்பு வந்துட்டு அப்படின்னு நல்லா பெருசா புடைச்சுக்கிட்டு இருக்கும். என்னன்னா அது நரம்பே கிடையாது, அது ஒரு பிளாஸ்டிக் டியூப். டாக்டர் அவருடைய கையில சின்னதா ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணி அந்த டியூபை அவரோட கைக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்காரு, ஒரு நரம்பு மாதிரியே. அந்த டியூபுக்குள்ள அவருடைய பேஷண்ட் யாரோ ஒருத்தருடைய ரத்தத்தை தான் அவர் வச்சிருக்காரு. சோ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்க வராங்களோ அப்பெல்லாம் ரத்தத்தை ஃபில் பண்ணிடுவாரு. ஏன்னா இன்ஜெக்ஷன் பண்ற இடத்துல அந்த டியூப் வந்துட்டு உள்ள இருக்கும், ஆனா அவரோட ஷோல்டர் கிட்ட அந்த டியூபை லைட்டா வெளியே கொண்டு வந்து வச்சிருப்பாரு, அது வழியா தான் ரத்தத்தை ஃபில் பண்ணுவாரு. சோ இப்படிதான் அந்த 3 தடவை பிளட் டெஸ்ட்லயும் டிஎன்ஏ மேட்ச் ஆகாம போச்சு. ஏன்னா அவங்க எடுத்தது ஒரு பிளாஸ்டிக் டியூப்ல இருந்த ஏதோ ஒரு பேஷண்டோடைய ரத்தத்தை. ஆனா இப்ப கை விரல்ல இருந்து ரத்தத்தை எடுத்திருக்காங்க, அதனால டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு. அவ்வளவுதான், டாக்டர் தொக்கா மாட்டிக்கிறாரு. சோ இவரை புடிச்சு போட்டு, ஏண்டா டாக்டர் வேலை பார்க்க சொன்னா என்னென்ன வேலைடா பாக்குற நீனு, புதுசா ஒரு டெக்னிக்கை வேற இன்ட்ரோ பண்ணி விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டரை தூக்கி ஜெயில போடுறாங்க. பரோல்ல கூட அவர் வெளியே வர முடியாது. இன்னைக்கு வரைக்குமே டாக்டர் ஜெயிலுக்குள்ளதான் களி தின்னுகிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்களும் கேண்டி சொன்னது உண்மைதான், டாக்டர் எவ்வளவு கேடு கெட்டவன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சோ கேண்டியும் அவங்க லைஃபும் ஹாப்பியா போகுது. சோ 2-3 தடவை இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எப்படியோ ஒரு வழியா இப்ப அந்த கேஸ் சால்வ் ஆயிடுது. சோ டிடெக்டிவ்ஸ் பாத்தீங்களா, இந்த டெக்னிக்கை நம்ம ஊர்ல யூஸ் பண்ணா அவனை எவனும் கண்டுபிடிக்கவே மாட்டான். இல்ல யாருக்கு தெரியும், ஆல்ரெடி யாராவது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பாங்களோ என்னவோ. இந்த டாக்டர் பண்ண தப்பு என்னன்னா, ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம், எப்படியோ தப்பிச்சிட்டோம், அடுத்த தப்பு பண்ணாம இருந்தாருன்னா ஆளு எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஆனா திரும்பவும் தப்பு பண்ணதுனால மாட்டிக்கிட்டாரு. சோ அப்ப ரூல் நம்பர் 1, பயங்கரமான ஆபத்துல சிக்கி எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. நான் என்ன கிரிமினலுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? ஏங்க நான் சும்மா தாங்க சொல்றேன், தேவையில்லாம இந்த டெக்னிக்கை பண்ணி நீங்க எங்கேயாவது மாட்டி நேக்கா என்ன கோத்து விட்டு என்னையும் உள்ள கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா காய்ஸ், நம்ம எல்லாருமே டிடெக்டிவ்ஸ், புரியுதா? சோ நாளைக்கு வேற லெவல்ல புது கேஸோட வந்து பார்க்கறேன். பாய் காய்ஸ்.